சுவிட்சர்லாண்டில் நடந்த அந்த அமைதி மாநாட்டோட சாராம்சம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம டீகோட் பண்ண பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கண்ட்ரோல்டாக நான் பேச ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு தப்பாக நினச்சிக்க வேணாம், ஓகேங்களா? என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த அணு ஆயுதம் பயன்படுத்துகிறோம், அது பயன்படுத்துகிறேன், இது பயன்படுத்துறேன்னா மிரட்டக்கூடாது. ரெண்டாவது, இந்த போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே கை வைக்கிறதுல விட்டுறணும். அப்புறம் இந்த படகுகள் போயிட்டு வருது இல்லையா, ஷிப்பு, கண்டெய்னர் ஷிப், அதுலாம் எதுவும் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? இது மாதிரி இதுக்கு மேலே பார்த்து சூதானமாக இருந்துக்குன்னு ரஷ்யா, ஓகேவா அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வரதான் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த சி ஆஃப் அசோவ் இருக்குது இல்லை, போயிட்டு வர்றதுக்கு அந்த பிரிட்ஜ் உங்கள் கட்பாட்டில் இருக்குது, கிரீமியாவும் நீ உங்கள் கட்பாட்டில் வச்சுக்குவேங்கிற, அப்புறம் பிரிட்ஜ் வேறு கட்டிக்கிற, அப்புறம் போக வர்றதுக்கு சுங்கம் வசூலிக்கிற வழியெல்லாம் வச்சுக்கூடாது, புரியுதா? ஃப்ரீயே யார் வேணாலும் உள்ளே போயிட்டு வெளியே வந்துக்கிறாங்க மாதிரி ஃப்ரீயாக விட்டுறணும். இந்த சி ஆஃப் அசோவ்லாம் போயிட்டு வர்றதுக்கு போக்குவரத்து ஃப்ரீயாக விட்டுறணும். ரெண்டாவது, இந்த ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல உங்களுக்கு என்ன வேலை? வெளியே கிளம்புங்க முதல்ல, அது உக்ரைன் நாட்டு கொடுத்துட்டு வெளியே கிளம்புங்க நீங்கள் அப்படிங்கிறது போலலாம் இந்த சுவிட்சர்லாந்து பீஸ் கான்ஃபரன்ஸில் பேசிக்கிறோம். அப்புறம் மிக முக்கியமான விஷயம், பிரிசனர்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு எதுக்கு? அதான் கொடுக்குறாங்கல்ல, எல்லாத்தையும் விடுறாங்க. உக்ரைனில் இருக்கக்கூடிய எல்லா ரஷ்யர்களையும் விடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா உக்ரைனியன் வீரர்களையும் விட்டுருங்க, அவ்வளோதான். ஆல் ஃபார் ஆல், இதை மட்டும் சீக்கிரமாக முடிச்சிருங்க அப்படிங்கிறது போல் சுவிட்சர்லாண்டில் ஒரு சாராம்சம் ரெடி பண்ணிக்கிறாங்க. இப்போ இது பேசிட்டாங்க. இதை யார் கொண்டு போய் ரஷ்யாகிட்ட கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்குலக நாடுகளோட மீடியாக்களோ இதுக்கு மாதிரி ரஷ்யாகிட்ட போய் எங்க இது போல் சுவிட்சர்லாண்டில் ஒரு மீட்டிங் நடந்திருக்குது, இதை நீங்கள் பார்த்தீங்களா, என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது போல் ரஷ்யாகிட்ட கேட்பாங்க. ரஷ்யா எங்கிட்ட யாருமே சொல்லலீங்களே அப்படிங்கிறது போல் ஒரு பதில் வருதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போது ஒரு இடத்துல பேசிக்கிறாங்க, பிரச்சனை நடந்துக்குது, ஒரு இடத்துல பேசிக்கிறாங்க. இப்போ பேசி முடிவெடுத்து இந்த விஷயத்தை யார் போய் ரஷ்யாகிட்ட கொடுக்கணும்ல, யாராவது ஒருத்தங்க தைரியமாக கொண்டு போய் இந்தாங்க ரஷ்யா அப்படிங்கிறத கொடுக்கணுமா இல்லையா? சொல்கிறத பார்த்து கேட்டுக்குங்க அப்படிங்கிறது போல் எப்படி ரஷ்யா கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இதில் ஒரு விஷயம் பாருங்க, சி ஆஃப் அசோவ் இருக்குது இல்லையா, அது எங்கே இருக்குது? அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டு வர்றதுக்கு இவங்களுக்கு எதுக்கு ஃப்ரீயாக கமர்ஷியல் ரைட்ஸு? அதாவது இவங்க எந்த ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா, பாருங்க ரஷ்யா, அமைதியாக பேசிக்கலாம். நீங்கள் என்ன சொன்னீங்க 2022 துருக்கியில் உட்காந்து என்ன சொன்னீங்க நீங்கள்? அதை நாங்கள் அப்படியே ஒத்துக்கிறோம், எதுவுமே சேஞ்ச் இல்லை, அப்படியே ஒத்துக்கலாம், புரியுதுங்களா? அதாவது இந்த கிரீமியா பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், ஓகே நீங்களே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்டோவில் சேராது உக்ரைன் இல்லையா, சேராது. அப்புறம் என்ன, ஆர்மி கம்மி பண்ணிக்கணுமா, கம்மி பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த அக்ரிமெண்ட்டில் ஒத்துக்கலாம். நீங்கள் சொன்னது தான் செய்யணும், புரியுதுங்களா? 2022 நீங்கள் சொன்னீங்களா, இப்போ கையெழுத்து போட்டு போங்க, ஒத்துக்கலாம் அப்படிங்கிறது போல. அதனால தான் இந்த சிஎஃப்எஸ்ஓவில் ஃப்ரீ கமர்ஷியல் கேட்குறாங்க. ஏன்னா மரியாப்போல் இதெல்லாமே திரும்ப உக்ரைன்கிட்ட கொடுக்கப்படும் இல்லையா, ஜப்ரோசியா பகுதி, கிரீமியா பகுதி, டொனஸ்க் பகுதி, லுகான்ஸ்க் பகுதி. உண்மையாலுமே இவங்க என்னன்னு நினச்சிருக்காங்க ரஷ்யாவை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ரஷ்யா டெம்பரவரியாக பிடிச்சிருக்க பகுதியிலேருந்து வெளியே போங்க அப்படிங்கிறத சொல்லாமல் இந்த ஒரு பாயிண்ட் மூலியமா சொல்லியிருக்காங்க. அதாவது ரஷ்யாவோட டேர்ம்ஸ் தான். 2022 துருக்கியில் உட்காந்து பேசினது, அப்போவே கையெழுத்து போட்டு போயிருந்தா இந்த நாள் ஆயிருக்குமா? சரி ஓகே, ஏதோ பேசுகிறாங்க, பேசியிருக்கிறாங்க, ஏதோ அமைதி மாநாடுன்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. இப்போ சவுதி தரப்புலேருந்து ஒன்று சொல்லிக்கிறாங்க, தூக்கி போட்டிங்க வாங்க உக்ரைனை, ரஷ்யா வாங்க உட்காந்து பேசிக்கலாம் வாங்க அப்படிங்கிறது போல் சவுதி தரப்புலேருந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, அமைதி மாநாடு பேசலாம் அப்படிங்கிறது போல். இதுக்கும் ரஷ்யா ஒத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. காரணம் என்ன அப்படின்னா, சமீப காலமாக சவுதி ஒரு சைடான டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது இந்த பெட்ரோ டாலர் இது போல விஷயங்கள்லாம் வேணாம் அப்படிங்கிறது போல முடிவுகள் எடுக்கிறாங்கன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் ரஷ்யா இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க அப்படின்னா அது சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஏன்னா ரஷ்யாவுக்கு ஃபேவராக அது இருக்குமா அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. இப்போது ஃப்ரண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் போடுவாங்க. நார்மலாக வீரர்கள் பெருமளவில் சண்டையெல்லாம் பிடிச்சிக்க மாட்டாங்க. பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு சீஸ்ஃபயர் மாதிரி இருக்கும். அது போடலனாலும் சீஸ்ஃபயர் மாதிரி தான் இருக்கும். பெருமளவில் மூமெண்ட்ஸ்லாம் எதுவும் இருக்காது, மாறி மாறி அடிச்சுக்க மாட்டாங்க. பட் ஆனால் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பெருமளவில் இன்டென்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப வீரியமாக தாக்குதல் பண்ணுறது, அதெல்லாம் நடக்காது. அப்படி இல்லை அப்படிங்கும்போது இருதரப்புக்குமே அது ஒரு பாஸ் கிடைக்கிறதுனால ஈஸியாக ரீக்ரூப் ஆகி
என்னென்ன பகுதியில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த கேப்பை கொடுக்கக்கூடாது ரஷ்யா அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏமாத்து வேலை. ரஷ்யா சொன்ன பாயிண்ட்ல கிளியரா இருக்கணும். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்னாங்கல்ல, முதல்ல இந்த 4 ஒப்லாஸ்ட் முதல்ல வெளியே போங்க. முதல்ல அதாவது லுஹான்ஸ்க் ஆல்ரெடி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஒரு 5% தான் 2-3 செட்டில்மெண்ட் பிடிச்சாங்கன்னா லுஹான்ஸ்க் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். இப்போ அதுக்கான ஆப்ரேஷன்ஸும் நடந்துட்டு இருக்கு. சில பகுதியில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க லுஹான்ஸ்க்லையும். இப்போ டொனஸ்க் பகுதியிலேருந்து முழுமையாக வெளியேறணும். 2வது ஜப்பரோசியா கெர்சன் இந்த பகுதியிலேருந்து முழுமையாக வெளியேறி அந்த பகுதியெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தைக்கு போகணும். அப்போ தான் ரஷ்யாவுக்கு வந்து ஏமாற்ற மாட்டாங்க. ரஷ்யாவுக்கு ஏமாறுற மாதிரியான எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பேச்சுவார்த்தைக்கே போய் உட்காரணும் அப்படிங்கிறதா பெரும்பான்மையான நபர்களோட கருத்தாக இருக்கு. இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரியல. இது பீஸ் மாநாடு மாதிரியே தெரியல. இது ஏதோ ஒரு சமோசா சாப்பிட்ற மாநாடு வேணா வச்சுக்கணும் தவிர மற்றபடி இல்லை, எதுவும் இல்லை. இது வேஸ்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. பெருமளவில் இது ஒன்றும் உபயோகமாக இருக்க போகிறது இல்லை. அடுத்த ரஷ்யா வந்து கூப்பிட போகிறாங்களாம். செகண்ட் பீஸ் சமிட் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்களாம். மொதல் பீஸ் சமிட் ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் சமிட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். ஒரு வழியாக தெரிஞ்சிருச்சு இல்லையா? நம்ம சொன்னதான் இது அல்டிமம் இல்லை, ஆனால் அல்டிமம் மாதிரி, புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் என்ன நீங்கள் சொன்னீங்க, அதை நாங்கள் அப்படியே கேட்டுக்கிறோம், கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறதோட கூப்பிட்டா யாராவது போய் ஒத்துக்குவாங்களா? என்ன இங்கே பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, ஓகே, அவங்களோட ஆசைப்படலாம், தப்பில்லை இல்லையா? எல்லாத்துக்கும் ஆசைப்படு அப்படிங்கிறது போல ஆசைப்படுறாங்க. நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் இதில் உக்ரைன் தாங்க பாவம். அப்போவே போயிருந்தாங்க அப்படின்னா இப்போ இது அந்த டைமில் உட்காந்து நெகோஷியேட் பண்ணும்போது இந்த ஒரு பாயிண்ட்டை கேட்டிருந்தாங்கன்னா, கிரீமியா உங்கள் பகுதி தான், நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, நாங்கள் போயிட்டு வரதுக்கு வசூல் பண்ணக்கூடாது வரி அப்படிங்கிறது போல கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அப்போ உட்காந்து பேசியிருந்தாங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிரச்சனையே நடந்திருக்காது, இழப்புகள் இருந்திருக்காது. இப்போ வந்து எல்லாம் பிடிச்சி முடிக்கிற சமயத்தில் பின்வாங்கிப்போ அப்படின்னா யாராவது கேட்பாங்களா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுக்கு மேலே என்ன சீஸ்ஃபயர் நடக்க போதா என்னன்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் தெரியுது, இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே இது நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உக்ரைனில் ஒரு 20-30 மில்லியன் மக்களுக்கு மேலே குளிர் தாங்காமல் கண்டிப்பாக யூரோப்பியன் யூனியனுக்கு அகதிகளாக போவாங்க. அது மிகப்பெரிய டைம் பாம். யூரோப் அதை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கணும். அதெல்லாம் சமாளிக்க முடியாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸே ஊருக்குள்ளே வச்சுக்க முடியல அப்படிங்கிறது போல பிரச்சனைகள்லாம் கிளம்பிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இது போல ஒரு விஷயம் அப்படின்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி வருதுல. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆகிருக்கும், எல்லாம் பிளராக இருக்கும். இது உக்ரைன் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது தான். உக்ரைனில் எஸ்பியூ இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட வீடியோ தான். ஹங்கேரி நோக்கி படையெடுத்து போகிறாங்க. 49 பேர் உள்ளே போயிருந்து என்ன ஆகிறது? ஹங்கேரி வான்னு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அது 49 ஆண்கள், எல்லாரும் பெரும்பான்மையாக 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வேற. இன்னும் சொல்லிக்குது நம்ம சட்டப்படி இவங்களாம் வெளியே போகக்கூடாது, மிலிட்ரி என்லிஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் சொல்லிக்குது இவங்களை. அதெல்லாம் கேட்காம ஹங்கேரிக்கு என்ன வேலைக்கு ஏறிட்டு போகிறாங்க இவங்கள. முதல்ல பிடிச்சி கொண்டு போய் ஃப்ரண்ட் லைனில் போடுங்க. அதாவது வீட்டில் உட்காந்து இருந்தாலாவது பரவாயில்ல. இப்போ தேவையில்லாமல் போய் சிக்கலில் சிக்கிட்டாங்க இந்த 49 நபர்கள். பிடிச்சி வச்சு இதுக்கு மேலே ட்ரைனிங் கொடுத்து ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டது. அதுவும் இப்போ கர்கிவ் பதிக்கு அனுப்பி விடுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பொறுத்து இருந்து பார்ப்போம் இவங்க எந்த மாதிரி போய் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இப்போ 2வது 5000 பிரிசனர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்களாம்மா. நாங்கள் ஃப்ரண்ட் லைன் போகிறோம், ஆயுதம் கொடுங்க அப்படிங்கிறது போல கேட்டிருக்கிறாங்களாம்மா. ஸோ உக்ரைனில் 5000 இராணுவ வீரர்கள் தயாராக இருக்கிறாங்க. இப்போ ஒரு 49 பேர் இருக்கிறாங்க. அவ்வளோதான் இல்லையா? ரஷ்யாவை தூக்கி வீசிடுவாங்க. உள்ள பெல்கிராடு பகுதிக்குள்ளே பூந்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ ஒரு பாயிண்ட்டை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். இது வந்து பேச்சுவார்த்தைக்கு இருதரப்புலையும் தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வெளியே வந்துருச்சு. இப்போ நெகோசியேஷன் டேபிளில் போய் உட்காரும் போது உக்ரைனுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணும். ஒரு மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க உக்ரைன். ஏதாச்சும் ஒன்று செஞ்சாகணும். இப்போ சுவிட்சர்லாந்து பீஸ் சம்மிட்டில் ஒரு அல்டிமம் மாதிரி ஏதோ உக்ரைன் கேட்கறதுக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க. இப்போ அதை வந்து பவர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும் ரஷ்யா முன்னாடி அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று உக்ரைன் செஞ்சே ஆகணும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த கர்கிவ் பகுதி, சுமி பகுதியெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைன். ரஷ்யாவோட வீக் லிங்கை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் லைனை உடச்சிட்டு ரஷ்யாவோட பகுதியில் போய் ஒரு சின்ன செட்டில்மெண்ட்டாவது பிடிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில் வெயிட் கிடைக்கும். ரஷ்யாக்குள்ளே தாக்குதல் நடக்கும்போது விஷயமே மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வாழும் பகுதி, அதாவது சிவிலியன்ஸ், ரஷ்யாவோட சிவிலியன்ஸ் இருப்பாங்களே பெல்கிராடு பகுதி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ ட்ரக் இருந்திருக்கு. மேலே ட்ரோன், காமிகாசி ட்ரோன் வந்து பறந்து போய் உக்ரைனோட ட்ரோன் தான் ரஷ்யாக்குள்ளே போய் தாக்குதல் பண்ணியிருந்திருக்கு. இதை வந்து ரஷ்யாவோட சிவிலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் எடுத்துகிட்டு விட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைடில் லோட இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும்.
மிலிட்ரி அந்த ஏரியாவில் இருந்திருப்பாங்க. ஸோ அது மேலே போய் தாக்குதல் பண்ணுறாங்க. இதில் பிரச்சனை இல்லை. ஒரு வேளை மாறிகிரி எங்கேயா சிவிலியன் மேலே அட்டாக் ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ இது போல் போருங்கிறது ரஷ்யாக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் ரஷ்யாவை ஓரளவுக்காவது ப்ரெஷர் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா பிரச்சனையாயிரும். மேற்குலக நாடுகள் இதுக்கு மேலே அந்த ப்ரெஷரை கொடுக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு சிக்கல் தான். ஏன்னா இதுக்கு மேலே ரஷ்யா ட்ரேடே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஈரோலையும் சரி இதுலையும் சரி. அந்த ஒரு காரணத்தினால தான் திரும்பி சாங்ஷன் அப்படின்னு யூரோப்பியன் யூனியனில் அடுத்த கட்ட சாங்ஷன் பேசுனதுக்கு ஜெர்மனி கம்முன்னு இருங்கப்பா, ஈரோவே வேணாங்கிறாங்க, ரஷ்யா கொஞ்சம் கம்முன்னு இருங்க அப்படிங்கிறதோட அவங்க தரப்புலேருந்து ஒரு பிரேக்கை போட்டாங்க ஜெர்மனி தரப்புலேருந்து. அதனால் எடுக்க முடியலைங்க, எங்களால் டிசிஷன் எடுக்க முடியலைங்க, அடுத்த கட்ட பொருளாதார தடை போட முடியல ரஷ்யா மேலே அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியே போட்டாலும் ரஷ்யா எக்கனாமி அப்படியே வீழ்ந்து போயிருமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. பட் பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ சுவிட்சர்லாண்டோட பீஸ் சமிட்டோட விஷயங்கள் கிடச்சிருச்சு. ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, யார் போய் ரஷ்யாட்ட சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களுக்கு சார்பாவோ அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி யாருமே இல்லை. இவங்களா கூடி உட்காந்து பேசி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, இவங்களா பேசிக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது அது எப்படி ரஷ்யா கேட்பாங்க அப்படிங்கிறதே தெரியல. என்னமோ செய்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது அதே பெல்கிராட் பகுதி தான். நம்மளுக்கே தெரியுது கண்டிப்பாக உக்ரைன் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆப்ரேஷன் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு அது ரஷ்யாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இது இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்குல்ல. இது போல் தொடர்ந்து இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 5வது வீடியோ சமீபத்திலேயே இந்த மே மாதம் ஜூன் மாதத்துலேயே 5வது ட்ரெயின் நிறையா டேங்குகள் ஆர்மர்டு வெஹிக்கல்ஸ் லைனாக வந்துக்கிட்டே இருக்குது. 2வது இந்த ரஷ்யா இப்போ முன்னாடி போய் இந்த ஒச்சான்ஸ்க் பகுதி பிடிச்சிருக்காங்க இல்லையா கர்கிவ்ல, அந்த பகுதிகளில் அதிகமான இன்ஜினியரிங் வெஹிக்கல்ஸை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துலலாம் ட்ரென்ச் தோண்டிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவும் சைடில் லோடாக இருக்கும். இது எல்லாத்தையும் குறி வச்சு உக்ரைன் தரப்பு தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ரஷ்யாவும் தயாராக தான் இருக்காங்க எல்லாத்துக்கும். ஒரு வேளை ஃபெயில் ஆகும் பட்சத்தில் மேற்குலக நாடுகள் உள்ளே வராங்கன்ற பட்சத்துலையும் ரஷ்யாவும் நாங்களும் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கோம் அப்படிங்கிறது போல் அவங்களும் ஃபுல் ஃபோர்ஸாக காட்டுறாங்க. இதில் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட வீக்னஸை செக் பண்ணுறதுக்காக இன்னொருத்தவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச இந்த மேற்குலக நாடுகள் பெருமளவில் ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது போல என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்துக்கேன். அப்படின்னா இது ஒரு கோல்டு வார் தான். இப்போவே சடனாக உள்ளே போய் அடிக்க முடியுமானா அந்த அளவுக்கு எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருக்கா யூரோப்புக்கு, அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. 2வது மிடில் ஈஸ்ட்லலாம் பெருமளவில் சப்போர்ட் இல்லை. யூரோப்பியன் யூனியனுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி சப்போர்ட் இல்லை பெருமளவில். ஸோ அவங்களோட ட்ரேட் ரூட்டே ஏகப்பட்ட இடத்துல பாதிப்பாக தான் இருக்குது. இப்போ எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு போய் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. அவங்களுக்கு வேணுங்கிற மூலப்பொருட்களாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பெரும்பான்மையாக ரஷ்யாவை நம்பி தான் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது வின்டர் வேற வரப்போகுது. இந்த சமயத்தில் ஒரு கோல்டு வாரை ஹாட் வாரை மாற்றி உள்ள என்ட்ராய் அடிக்க முடியுமானா ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். ஏன்னா ஜெர்மனி தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க 300 டேங்கு தான் ஆப்ரேஷனல் ரெடியாக இருக்காமா. 300 டேங்கை வச்சுட்டு டிஃபெண்ட் பண்ணிடுவாங்களே ஜெர்மனியா அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்குது. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதனால் இப்போதைக்கு யூரோப் சும்மா இந்த பூச்சி காட்டுறாங்க அவ்வளோதான். மற்றபடி இப்போதைக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. இது அவ்வளோதான், முடிஞ்ச கேஸ் தான். இதுக்கப்புறம் வேறு அது இப்போ எப்படி சவுதி நம்ம முன்னாடி போன பதிவில் சேர்ந்தோம்ல, இந்தியா இல்லை சீனா, இது போல் யாராவது ஒருத்தவங்க முன்னிலையில் எடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சதான் உண்டு. அப்படி இல்லைன்னா இது ஒரு தொடர் கதையாக போயிட்டே தான் இருக்கும். கடைசி உக்ரைனியன் இருக்கிற வரைக்கும் இந்த சண்டையை நடத்திக்கிட்டே இருப்பாங்க மேற்குலக நாடுகள். அது எப்போ நிற்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல. ஏன்னா இப்போ கூட G7 மாநாட்டில் கமலா ஹாரிஸ் அவர்கள் திரும்ப $1.6 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஏடு நாங்கள் தரோம்ப்பா, சண்டை பிடிங்க போங்க அப்படிங்கிறது போல கமலா ஹாரிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதில் பாருங்க ஒரு கூத்து, அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்களே இந்த சுவிட்சர்லாந்து பீஸ் சமிட்டுக்கு வரல. அதனால நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ் அவர்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க, ஜோ பைடன் அவர்களே வரல. அப்படிங்கும்போது இது ஒரு ஃபெயிலியர் சமிட்னு எல்லாத்துக்கும் ஓப்பனாக தெரியுது. இது வேஸ்ட்டு அப்படிங்கிறது போல. பட் இருந்தாலும் இதனால என்ன எஃபெக்ட் நடக்க போகுது, இதனால ரஷ்யா என்ன சொல்ல போகிறாங்க, என்ன ரெஸ்பாண்ட் நடக்க போகுதுன்றது பொறுத்து தான் பார்க்கணும். இல்லை எஸ்கலேட் பண்ணுவாங்களா ரஷ்யா, சுமி பகுதியில் என்ட்ராகிறது, செர்னிகிவ் பகுதியில் என்ட்ராகிறதுன்றது என்ட்ராகி ஒரு மிகப்பெரிய ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன்னால உக்ரைனை வெள்ளப்படி காமிக்க வச்சு சொல்கிறதுக்கு அன்கண்டிஷனல் சரண்டர் ஆக வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.